வாசதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதான் பெப்பர் சிக்கன் கேட்டையில, அதனால அது பண்ணுறேன். அது ஒரு வீடியோவை போட்டுடலான்ட்டு அதுதான். வா, இது கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சம் மைதா, பின்னாடி பையன் இருக்கான். பெப்பர், உப்பா, கொஞ்சம் தயிர். இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கணுமா? ஆமாம், எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அப்புறம் பெப்பரு, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு காரத்துக்கு எல்லாம் அரைச்சிட்டு இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டு பெப்பர். இது எவ்வளோ நேரம் ஊறணும்? ஊற்று ஒரு 1/4 மணி நேரம் ஊற்று. அவனை பாரு எங்க இருக்கான்னு. நாய்க்குட்டி நாய்க்குட்டி, அவனை எடுமா முதல்ல, உளுந்துட போறான். பாத்தியா பய குறும்பு பண்ணலன்னு சொன்னீங்கன்னா அது அங்கிருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது, அது தொடச்சிட்டு இருக்குது பாரு. இது இங்கே சூறவாசம் அடிக்குது. இந்த நீ போய் உடம்ப கழுவி கூட்டிட்டு போ. ஃபேஸ் பேக்காடா? ஃபேஸ் பேக் போட்டிருக்கிறார். நாளைக்கு சித்திரை ஒன்று வருஷ பணிக்கு பழியும்னு தெரியணுமில்ல, பழியும்னு தெரியணுமில்ல. பொரிச்சலாமாம்மா? ஓ பொரிச்சல சாமி, இப்போ நீ 1/2 மணி நேரத்துக்கு மழை ஆயிடுச்சு. சரி அதுக்குள்ளார இந்த கிரேவிக்கு அரைச்சிட்றேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பூண்டு, இஞ்சி, குருமிளகு, இது கொஞ்சம் சோம்பு, அவ்வளோதானா? இஞ்சி, பூண்டு, சோம்பு, குருமிளகு 4 வச்சு அரைச்சிருக்கேன். இது எப்படி ஃபுல்லாக வேகணுமா? ஓரளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப பொரிய வேண்டாம், ஓரளவுக்கு ஆஃப் குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டது இவ்வளோ பொரிஞ்சா போதும், ஆஃப் குக்கு இருந்தால் போதும், ரொம்ப பொரிய வேண்டாம். ஏன்னா இது அந்த கிரேவிலே வேகுது இல்லை, அதனால போதும். அதை பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. கிரேவி ரெடி பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பொடிசா வைக்கணும். கருவேப்பிலை போட்டியா? சின்ன வெங்காயம் கட் பண்ணணும். தக்காளி,
சிக்கனில் கார்ன்ஃப்ளவர் மைதான்ட்டு சைனீஸ் ஐட்டம் மாதிரி ஆரம்பித்தேன். இப்போ தக்காளி கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் கொண்டு வந்துட்டேன். சைனீஸ் பாதி தமிழ்நாடு பாதி. சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்கு. நம்ம செய்கிறது தான் சமையல். அது சாப்பிட்டு பார்க்கறது தான். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கணும். குருமிளகு, பூண்டு, இஞ்சி, சோம்பு போட்டு அரைச்சது. கொஞ்சம் எண்ணெயிலேயே வணங்கி வணங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறது இல்லை. ஏன்னா வெங்காயம்லாம் சீக்கிரம் வணங்கணும்ல, அதனால. இதுக்கு சோயா சாஸு டொமேட்டோ சாஸ்லாம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். அது ஒரு மாதிரி இனிப்படிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு பிடிக்காது, சில பேர்த்துக்கு பிடிக்கும். இது உரப்பாக இருக்குமா? இது உரப்பாக இருக்கும். அதெல்லாம் போடுறோம் தான். உங்களை மாதிரி பிள்ளைகளுக்குலாம், சின்ன பிள்ளைகளுக்குலாம் அந்த மாதிரி ஸ்டைல் பிடிக்கும். சப்பாத்தி சூட்டுக்குள்ள அதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குங்காட்டி இப்படி செய்யலாம். எவ்வளோ சப்பாத்தி செய்யணுமா? வேண்டாம் வேண்டாம். இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்க, குழம்பு போட்டாரா? இதுக்குள்ளே போட்டால் சரியாக போயிடும். மாவு இருக்கனால. ஆமாம், மாவு கெட்டியாகிடுச்சு பாருப்பா. போட்டா கொஞ்ச நேரம் அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சுன்னா சரியாக போயிடும். இது என்ன இந்த சட்டியில்? எனக்கு குடல் குழம்பு. இங்கே ஒரு பக்கம் ஏதோ குடிக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நம்மளுக்கு தீபாவளி தான். ஏச்சா பத்திருச்சு. இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக உடம்பு வச்சுக்கணும். வாங்க, பெப்பர் சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நிஜமாலுமே எங்கள் வீட்டுக்கு வாங்க, வர சொல்லிட்டு வாங்க. நாங்கள் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம். விளையாட்டு சொல்லலை, கோயம்புத்தூர்காரங்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்தால் மனமார சோறு போட்டு வயிறார நீங்கள் வாழ்த்திட்டு போகணும். பாய் பாய்.